வெல்கம் டு அவர் சேனல். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நாங்கள் திரும்பவும் ஒரு தடவை கோயிலுக்கு போவோம், கோடியக்கரை கோயிலுக்கு போவோம் விடையாத்தி அன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் எங்கள் அத்தானுடைய மண்டப விடி, அதனால் திரும்ப குழகர் கோயிலுக்கு போயிருந்தோம். குழகர்ன்ற பேர் எப்படி வந்ததுன்னா, குழகமுனி வந்து இங்கே பூஜை பண்ணதுனால அந்த முருகருக்கு குழகர் அப்படின்ற பெயர் திருப்பெயர் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருடைய இன்னொரு பெயர் வந்து ஸ்ரீ அமிர்தகர சுப்பிரமணிய சுவாமி தான் அந்த முருகருடைய உண்மையான பெயர். அது எதனால் வந்தது அப்படின்னா, அமிர்தம் கடையும் பொழுது வந்து அந்த அமிர்தத்தை வந்து வாயு பகவான் எடுத்துகிட்டு போகும்பொழுது, அசுரர்கள்ட்டேருந்து எடுத்துகிட்டு போகும்பொழுது அசுரர்கள் தாக்கும்போது இவர் வந்து முருகரை தான் ரொம்ப வேண்டி கேட்டிருப்பாராம். இதை எப்படியாவது கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த இடத்துல வந்து கீழே வைக்கும்பொழுது முதல் துளி வந்து முருகன் மேலே பட்டதுனால அமிர்தகர சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அமைதியாக ஃபுல்லாக நின்று ருத்ரன் வந்து அபிஷேகத்தை பார்த்தான். அழுகாமல் ரொம்ப அமைதியாக அபிஷேகம் திருப்தியாக பார்த்தோம். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து இந்த மோன சவுண்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எங்கே பிபி சவுண்டு இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் நேரம் உன்னிச்சு கவனிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமா அலங்காரத்துக்காக கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அப்போ தான் எங்களை கூப்பிட்டோம், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருந்தான். அலங்காரமும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப திருப்தியாக ரொம்ப நாள் கழித்து சாமி பார்க்க முடிஞ்சுது. இது சில இடத்துல கூட்டமாக இருந்துச்சுன்னா சாமி பார்க்க முடியாது நிம்மதியாக. டக்குன்னு ஒரு நிமிஷம் நம்மளுடைய ப்ரே எல்லாத்தையுமே நமக்கானதை வச்சுட்டு போக முடியும். அதே கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று ப்ரே பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதையெல்லாம் சொல்லி வேண்டிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஃபுல் டைம் இருந்துச்சு. நான் என்னுடைய மனசில் இருக்க எல்லாத்தையுமே எல்லாருக்காகவுமே நான் ப்ரே வச்சுக்கிட்டேன். தம்பியும் வந்துட்டு அவங்க அண்ணன் கூட முன்னாடி போய் உட்காந்துட்டு அமைதியாக சாமி கும்பிட்டான். அதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் இன்றைக்கி கிளைமேட்டும் ரொம்ப நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கிட்டலாம் நல்ல மழை பெஞ்சுது. ஸோ எங்களுக்கு வந்து கோயில்கிட்ட நல்ல காற்று ஜில்லுன்னு இருந்தது. இது கோடியக்காடுங்கிறது வந்து எங்கள் வேதாரண்யத்துலேருந்து லாஸ்ட் இதுதான் எண்டு. ஸோ அதனால் பக்கத்துலேயே கடலுங்கிறதுனால இன்னும் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு கிளைமேட்டு. கடைசியாக விடையாத்தி தான். ஸோ முருகருக்கு தீபாராதனை முடிஞ்சோடனே இங்கே விடையாத்தியில் வந்து ஊஞ்சலில் முருகருக்கு வந்துட்டு தீபாராதனை காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு. சாமியும் நாங்கள் திருப்தியாக கும்பிட்டோம். விடையாத்தியும் முடிஞ்சிச்சு. அடுத்தது மெயினாக எங்களுக்கான கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டோம். இதுலேயே முக்கியமானது, முருகனை எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி முக்கியமானது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கு போனானாவே திருப்தியாக சாமி கும்பிட்டேன் அப்படின்னா அடுத்து திருப்தியான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைப்பேன். என்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் திருப்தியான விஷயம் ஒன்று கிடைக்கும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து இதுதான், முருகரை எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கடுத்து புளி சாதமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.